ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு எப்பவும் போலயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இனி ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்க்கலாங்க. காலையில் டிஃபனுக்கு நான் ஒரு சட்னி செஞ்சேன். வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு பொருள் சேர்த்து அரைச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுதாங்க இட்லி பொடி சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பொட்டுக்கடலை இப்படி தனித்தனியாக போட்டு சட்னி அரைக்கிறதுக்கு பதில் எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணி அரைச்சேன். இந்த பொடி சேர்த்து நம்ம சட்னி அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பொடி சட்னி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு கொசு கடித்த இடத்துல இது மாதிரி கொப்பளமோ இல்லை செவந்தோ போயிடுங்க. அந்த இடத்துல நம்ம நகத்தை வச்சு தேய்க்காமல் சும்மா சாஃப்டாக அந்த இடத்துல கையை வச்சு நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நான் சொல்கிற பொருளை அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு கொப்பளம் வராதுங்க. இது வீடியோக்காகவே இந்த கொப்பளம் வர்றதுக்காக செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு இஞ்சி இடிக்கிற கல் எடுத்துக்கோங்க, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை இந்தமாரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுக்கும்போது நிறைய சாறு வருங்க. அந்த சாறை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குளவி கடியோ இல்லை கட்டெரும்பு கடியோ இந்தமாரி இருந்துச்சுன்னா கூட இதுமாரி நீங்கள் வெங்காயமோ இல்லை பூண்டோ தட்டி அந்த இடத்துல நீங்கள் தடவினீங்கன்னா அந்த விஷத்தோட வீரியம் கொஞ்சம் குறையுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வலி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாங்க. இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிழிஞ்சு வச்சுருக்கிற சாறை அந்த குளவி கடிச்சிடுமோ எறும்பு கடிச்சிடுமோ அந்த இடத்துல இந்தமாரி நீங்கள் தடவினீங்கன்னா வீக்கம் இருந்தாலும் குறைஞ்சிடும். இல்லைன்னா வீக்கம் வரத்துக்கு முன்னாடி தடவினாலும் அந்த வீக்கம் வராது. நமக்கு அந்த இடத்துல 3 நாளைக்கு வீக்கம் இருக்குங்க. இது மாதிரி சாறு தடவும் போது அந்த வீக்கமும் வராது, வீக்கம் இருந்தாலும் வடிஞ்சிடும். இதை நான் செய்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததுங்க, இந்த மாதிரி பைப்பில் பெரிய பெரிய பொருளெல்லாம் வச்சு நம்ம தண்ணி பிடிக்க முடியாது. இது மாதிரி பிளாஸ்டிக்கு பைப்பு எல்லாம் ஓசுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இது பைப்பில் ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு முக்கோண சைஸில் இந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். அதை அப்படியே இந்த பைப்பில் நீங்கள் மாட்டி விட்டுலாங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பைப்பில் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். இந்தமாதிரி கேப்பு கிடைக்குங்க. அப்படியே நம்ம சொருகி விட்டுட்டு டேப்பு வச்சு சுற்றிட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும். தண்ணியை நம்ம பிடிச்சிக்கலாம். இது எதுக்குன்னா வாஷ் பேசினை நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தண்ணியை திறந்து விட்டுட்டே நம்ம க்ளீன் பண்ண ரொம்பவும் தண்ணி வேஸ்ட்டாக போகும். இந்த பைப்பு மூலிமா நம்ம அந்த வாஷ் பேசினை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட நம்ம ஒரு பெரிய பொருளில் இப்போ பெரிய பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி துணி ஊற வைக்கணும் அப்படின்னா இந்த பைப்பில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாங்க. அது எப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இப்போ டேப்பை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. நான் அந்த பக்கெட்டில் தாங்க துணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு வாஷிங் மிஷினில் துவைக்க போடுவேன். ஒயிட்டை சேப்பேன் தண்ணியை ஊற வச்சு தான் துவைக்க போடுவேன். அதே மாதிரி மேட்டு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். இதே மாதிரி பக்கெட்டில் ஊற வச்சு தாங்க துவைப்பேன். அதே மாதிரி போர்வை 1 2 இருந்தாலும் கையாலே துவைச்சி போட்டுருவேன். இது மாதிரி பக்கெட்டில் பவுடர் போட்டு லிக்விடு போட்டு நான் ஊற வச்சு துவைச்சிருவேங்க. இப்போ பக்கெட்டில் பாருங்கள், சூப்பராக ஈஸியாக இந்த மாதிரி தண்ணி பிடிச்சாச்சு. இந்த ஐடியாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி பக்கெட்டுக்கு இல்லைனாலும் நம்ம வாஷ் பேஷன் சுத்தம் பண்ணுறதுக்காவது இந்த பைப்பு நமக்கு யூஸாக இருக்குங்க. இது கொஞ்சம் பைப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நான் வீடியோவுக்காக அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பைப்பை திறந்து விட்டுட்டு அழகாக அப்படியே நம்ம வளைச்சாலும் இந்த பைப்பு வளையும் உடையவும் உடையாதுங்க. அந்த மாதிரி பைப்பு தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஐடியாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நிறைய பேருக்கு பிரசவத்துக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு நான் ஒரு பொருள் சொல்கிறேன். அதை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்ட்ரெச் மார்க்கு சரியான அதுதாங்க ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலை அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 2 வேளையும் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸு மறைஞ்சிடுங்க. நான் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிடுச்சுங்க. எனக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கோ இல்லை நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கோ அந்த அடிவயிறில் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்குங்க. சேப்பாக நரம்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ஆலிவ் ஆயிலை நம்ம 2 வேளையுமே சும்மா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாதாரணமாகவே அந்த இடத்துல எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தழும்பு மறைஞ்சிக்கிட்டே வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் நேரத்தில் நிறைய பேருக்கு முகப்பரு வரும், கொப்பளம் வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு கொப்பளம் அந்த இடத்துல கரும்புள்ளி மாதிரி இருக்கும். அந்த கரும்புள்ளிகளையும் இதை தடவினாலும் மறைஞ்சிடும். இந்த வீடியோ டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.